கொடைக்கானல்ல இருந்து சென்னை வந்துட்டாரு முதலமைச்சர் அப்படின்ற செய்தியை எல்லாருமே கேட்டிருப்போம். சென்னை வந்ததுக்கு அப்புறமா அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டியினுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்தியிருக்கிறாரு. Thursday அதாவது நேற்றைக்கு வியாழக்கிழமை அன்று சென்னையில இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மீட்டிங் நடத்தியிருக்கிறாரு. அதுல குறிப்பிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரத்யேகமாக ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா மே 4 கவுண்டிங் டே அன்னைக்கு அங்க பார்ட்டி ஏஜென்ட்ஸ் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த மீட்டிங் இருந்தது அப்படின்றத பகிர்ந்திருக்கிறாங்க. அதை பத்தின விஷயங்களை அங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொடைக்கானல்ல இருந்து வந்த உடனே சென்னையில வச்சு பார்ட்டியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல முக்கியமான அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல இருந்த அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் லீடர்ஸா இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள், பிடபிள்யூடி மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள், அதே மாதிரி ஹவுசிங் மினிஸ்டர் முத்துசாமி, அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி ஆர்.எஸ். பாரதி, ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங் அமைச்சிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல கண்டிப்பா பூத்ல யார் யார் இருக்கணும், என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும், கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இந்த ஒரு வெற்றியை எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. வெற்றி அப்படின்றத அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு மீட்டிங்ல தெரிவுபடுத்தியிருக்காங்க. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நாங்க நம்புறதில்ல, ஏதாச்சும் ஃபூல்ஸ் தான் ஃபூலிஷ்னஸோட இந்த மாதிரி வேற யாராச்சும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயம் திமுகவுக்கு தான் களத்துல சாதகமான சூழல் இருக்கு, திமுக தான் வெற்றியை பெறுவாங்க அப்படின்ற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மீட்டிங் யூசுவலான பார்ட்டி மீட்டிங் தான், எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், குறிப்பா 4ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்றத தாவேகாவினுடைய கட்சியின் சார்பாகவும் விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தினாரு. அங்க பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் திருப்பி பனையூருக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு பகிர்ந்திருந்தாரு. அதே மாதிரி என்ன செய்யணும், மே 4 என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த மீட்டிங் ஆனது அமைஞ்சிருந்திருக்கு. உடனே இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, விஜய் பண்ணதை பார்த்து காப்பி அடிச்சு சீஃப் மினிஸ்டர் பண்றாரு, அங்க ஒண்ணு பண்ணா இங்கேயும் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கலைஞர் அவர்களுடைய காலத்துல இருந்தே இந்த ஒரு வழக்கம், இப்படி போலிங் டே அன்னைக்கும் சரி, அதே மாதிரி கவுண்டிங் டே அன்னைக்கும் ஒரு மீட்டிங் இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரெப் இருக்கணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பத்தி கலைஞர் அவர்கள் தொடர்ந்து திமுகவுல இந்த மாதிரியான ஒரு வழக்கம் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்கிறாங்க. இது யூசுவலான ஒன்று தான் அப்படின்றத ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு வேட்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டது மட்டும் இல்லாம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்களையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு அவங்க கிட்டயும் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பா அந்தந்த தொகுதிகளில் எப்படி நிலவரம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு. இது பொதுவாகவே கலைஞர் அவர்களுடைய காலத்துல இருந்தே தேர்தலுக்கு அப்புறமா அந்த கவுண்டிங் டே அன்னைக்கும் சரி, எலெக்ஷன் போலிங் டே அன்னைக்கும் எந்த மாதிரியான நிலவரம் அந்த தொகுதியில இருந்தது அப்படின்றத கேட்டு அறியறது அப்படின்றது ஒரு வழக்கம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு, களத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்றத தொகுதி வாரியாக கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருக்கிறதாகவும் செய்திகளானது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா துரைமுருகன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இங்க சான்சஸ் ஆஃப் விக்டரி டிஎம்கேக்கு தான் அதிகமா இருக்கு, அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸிட் போல்ஸை நாங்க நம்பல, வேற யாராச்சும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா அது சுத்த முட்டாள்தனம், கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் மிகவும் கான்ஃபிடென்ட்டா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸிட் போல்ஸ் பத்திலாம் கவலைப்படாம இங்க பார்ட்டி முழு மெஜாரிட்டியோட ஆட்சியை அமைக்கும், எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி துரைமுருகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த மீட்டிங்ல. ஸோ இந்த ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய குவார்ட்டர்ஸ்லயும் ஒரு மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. மே 4க்காக எல்லா தலைவர்களும் ப்ரிப்பரேஷன்ஸோட ஒரு எதிர்பார்ப்போட எப்படி ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்றத நோக்கி இருக்கிறாங்க. இதுல திமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், இன்னும் அதிமுகவிலும் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அவங்க எப்போ இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் எல்லாம் போட போறாங்க, வெள்ளி சனி இன்றைக்கு அதே மாதிரி நாளைக்கு இந்த நாட்கள்ல எதுவும் இருக்குதா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய வேட்பாளர்கள் சந்திப்பை நடத்தி முடிச்சிருக்கிறாரு, திமுகவும் வேட்பாளர்களுடைய சந்திப்பை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. எக்ஸிட் போல்ஸே ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல அடுத்ததாக எப்படி கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.